ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீழ்ந்தவன் வாழலாம், ஆனால் வாழ்ந்தவன் வீழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். நம்மள நிறைய பேருக்கு துக்கம், கஷ்டம், ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு, இந்த உலகத்தில் அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம், இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்திருக்கும். அதுவும் குறிப்பாக 54 வயசில் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய கைகள் கொஞ்சமாக நடுங்குது. அவர் ஒரு காஃபி கேட்டிருக்காரு. ஒரு நபர் வந்து அவருக்கான காஃபியை கொடுக்குறாங்க. அந்த காஃபி கப் எப்படி இருக்குன்னா உடஞ்சி ரொம்ப பெரிய அளவில் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த காஃபி கப். ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு தான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு இந்த மனுஷன். ஆனால் அந்த அலுவலகத்தை விட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஏன்னா சீக்கிரமாக இந்த அலுவலகம் திவாலாயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படிப்பட்ட நபர் ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரே ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தார்? சும்மா காரில் டப்புன்னு வந்து இறங்கக்கூடிய பல நபர்கள் இவருக்காகவே காத்துட்ருப்பாங்க. கண் அசைச்சாங்கன்னா இவருக்கு காஃபி கொடுக்கறதுக்கு, இல்லை இவருடைய உடலில் எங்கேயாவது சின்ன ஒரு தூசி இருந்துச்சுன்னா அதை தட்டி விடுறதுக்கு 10க்கும் அதிகமான வேலையாட்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்படிப்பட்ட நபருக்கு ஒரே நாளில் இவ்வளோ பெரிய துக்கம். அந்த துக்கத்துக்கு காரணம் நம்முடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பி வேலை பார்த்த நிறுவனம் அவரை ஒரே நாளில் நீ வேலைக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு தெரியலை, நம்ம அனுப்பி விடுறது ஒரு நபரை கிடையாது, ஒரு சாம்ராஜ்யத்தை அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் மனசில் எனக்கு இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வேணும், இல்லை நான் இதே மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை இப்படி நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லீ அயக்கோக்கா. இந்த லீ அயக்கோக்கா அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? வேறு யாருமே கிடையாதுங்க. ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, இந்த லீ அவர்களை விட்டு ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய வரலாறை நம்மளால் எழுத முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் லீ அயக்கோக்கா அவர்கள். 1924 அக்டோபர் 15 பென்சில்வேனியாவில் பிறக்கிறார் இந்த லீ அயக்கோக்கா அப்படிங்கிறவர். இவங்களுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது இத்தாலியிலேருந்து அகதிகளாக இங்கே வந்தவங்க தான். இவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை, அதிகமாக படிப்பறிவு எதுவுமே இல்லை. ஸோ இவர் கஷ்டப்பட்டு அவருடைய கல்லூரியை முடிக்கிறார். அப்படி கல்லூரியை முடித்த உடனே அவருக்கு முதல் வேலை அப்படிங்கிறது கிடைக்குது. நம்மள நிறைய பேர் இதே மாதிரி நம்ம வீட்டை எப்படியாவது காப்பாற்றிடலாம், நம்ம வீட்டினுடைய அந்த சூழ்நிலை நம்ம வேலைக்கு போக தொடங்குறதுலேருந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையில் முதல் வேலையில் முதல் கையெழுத்து இல்லாட்டி முதல் கால் எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அவரும் நினச்சி தான் ஃபோர்டு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறார். இவர் படிச்சிருக்கிறது எல்லாமே டெக்னிக்கல், நட்டு போல்ட் இதெல்லாம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது தான். ஒரு கட்டத்தில் அங்கே போய் பார்த்த பிறகு தான், அதாவது இந்த ஃபோர்டு நிறுவனத்தில் டெக்னிக்கலாக உள்ள வேலையெல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு என்ன தோணுதுன்னா, டெக்னிக்கலாக மட்டும் கிடையாது, என்ன வேறு ஏதோ ஒரு வழி அப்படியே அழைத்து கொண்டு போகுது அப்படின்னு உணர்றார் இந்த லீ அயக்கோக்கா அவர்கள். அவர் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட சொல்கிறாரு, நான் டெக்னிக்கலாக இருக்க விரும்பலை, என்னை சேல்ஸ் டீமில் போட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். என்னடா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, சேல்ஸ் டீமில் எப்போ நீ போட முடியும், உனக்கு சேல்ஸை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் மனசில் காருக்கான டிசைன்ஸ், கார் இப்படி தான் இருக்கணும், காரை இப்படி தான் விற்கணும் அப்படிலாம் தோணுது, ஸோ என்னால் சேல்ஸ் டீமில் ஏதோ சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிறார். இதே மாதிரி நமக்கும் என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு செகண்ட் அப்படி தோணியிருக்கும், நம்ம இந்த வேலைக்கு போனால் நம்ம சரியாக இருப்போம், இப்படி நம்ம போகணும், இதுதான் நம்முடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கும் பார்த்தீங்களா? அதை சரியாக நம்ம செஞ்சோமா? அப்படி தோன்றியது சரிதானாங்கிறத ஆலோசித்து தோன்றியதுக்கான முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறலாம். இந்த லீ அயக்கோக்கா அவர்களும் இதே மாதிரி அவருக்கு தோன்றியதை சொல்கிறாரு. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஸோ 1946 தான் ஃபோர்டு நிறுவனத்துக்குள்ளே வந்த இந்த மனிதர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட் டீமில் லீ அயக்கோக்கா அப்படிங்கிறவர் அங்கே பதிவு செய்யப்படுகிறார். இந்த லீ அயக்கோக்கா அவர்கள் என்ன தெரியுமா செய்கிறாரு? அவருக்கு கிடைக்கிற நிறைய வாடிக்கையாளர்கிட்ட ஈஸியாக கார் எல்லாமே விற்கிறார். இந்த லீ அயக்கோக்கா அப்படிங்கிறவர் என்ன தெரியுமா செய்கிறார்? மேஜிக் பண்ணுறார். யார் வந்தாலும் இந்த காரை வாங்க வைக்கிறதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்குது. எந்த நேரத்தில் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எந்த மாதிரி காரை இறக்கணும், இது எல்லாமே அவருடைய மனசில் அக்கு வேற ஆணி வேறா ஓடிட்டுருக்கு. ஃபிலடெல்ஃபியா டிஸ்ட்ரிக்டில் இவரை கார் விற்கும் ஒரு ஏஜெண்டாக மாற்றுறாங்க. அந்த நேரத்தில் அவர் மனசெல்லாம் போட்டு ரொம்ப பெரிய அளவில் ஆலோசித்த பிறகு 56 for 56 அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறார். எல்லாருக்குமே வியப்பு, என்னடா 56 for 56ன்னு சொல்கிறியே, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
உங்களையும் உலகம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கும். இந்த ஐடியாவை சொல்கிறல நீலாம் சக்ஸஸ் ஆவியாடா, இதை செய்ய போகிறேன்னு சொல்கிற நீலாம் எப்படிடா முன்னேறுவ? இந்த மாதிரி பல கேள்விகளை, எதிர்கேள்விகள் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் நம்மளை அப்படியே வந்து கீழே எனக்கு மேலே நீ வளராதரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தட்டி வைப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மனது சொல்வது கண்டிப்பாக தவறாக போகாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை வெளி உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். ஸோ 56 for 56 அப்படிங்கிற கேம்பெயினை அறிமுகம் செய்யும்போது நிறைய பேர் சிரிச்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. 1956க்கான ஃபோர்டுனுடைய ஒரு கார், 20% டவுன் பேமெண்ட். 20% டவுன் பேமெண்ட் கொடுத்த பிறகு $56 வச்சு 3 வருடங்கள் நீங்கள் என்ன செஞ்சால் போதும், ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டினா போதும். இதுதான் 56 for 56 அப்படிங்கிற ஸ்கீம். இதை பார்க்கக்கூடிய பல வாடிக்கையாளர்களுக்கும் $56 தானா, ஒரு மாதம் அவ்வளோ கட்டினா போதுமா, 1956 மாடல் வண்டி எனக்கு கிடைக்குமா இப்படின்னு சொல்லி கூட்டம் அலைமோத ஆரம்பிக்குது. அன்னைக்கு தான் ஃபோர்டு நிறுவனத்துக்கு தெரிஞ்சிச்சு இவர் சாதாரண மனிதன் கிடையாது, இவர் அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹென்ரி ஃபோர்டு அவர்கள், அதாவது ஃபோர்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளர். 1946 அவர் வேலைக்கு சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1964 அவர் பிரசிடென்ட் ஆஃப் த ஃபோர்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முன்னேறுகிறார். 1964 இவருடைய உழைப்பும் அவருடைய அபரிவிதமான வளர்ச்சியும் லீ அவர்களை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அறிமுகம் செய்து. ஸோ ஹென்ரி ஃபோர்டு அவர்கள் இறந்துடுறாங்க திடீர்னு. ஹென்ரி ஃபோர்டினுடைய மகன் இப்போ இந்த ஒரு பதவிக்கு வரார். ஹென்ரி ஃபோர்டு இருந்த அந்த முதலாளி பதவி. இந்த முதலாளி அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபோர்டு, இரண்டாவது ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லீ அவர்களை தான் எல்லாருமே கேட்குறாங்க. என்ன முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் அந்த லீ அவர்கிட்ட கேளுங்க. இப்படி ஒரு காரை நம்ம மார்க்கெட் பண்ண விரும்புகிறோம், இல்லாட்டி இப்படி ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை லீ அவர்கிட்ட கேட்கலாம் இப்படிங்கிற ஐடியாவை சொல்கிறாங்க. திடீர்னு ஹென்ரி இரண்டாவது ஃபோர்டு அப்படிங்கிறவர் இந்த லீ அவர்களை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டுட்டு நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம். இப்போ அவருக்கு 54 வயசு, கிட்டத்தட்ட 36-37 வருடங்கள் இந்த ஃபோர்டு அப்படிங்கிற நிறுவனத்துக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 54 வயசில் வந்து சொல்கிறார், நீங்கள் இந்த வேலைக்கு வேண்டாம். எதுக்காக நீங்கள் இந்த வேலைக்கு வேண்டாம்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த லீ அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு இரண்டாவது ஹென்ரி ஃபோர்டு அவர்கள் சொன்னாங்களாம், சில நேரங்களில் சில மனிதர்களை நமக்கு பிடிக்காது, அதே மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கல, வேலையை விட்டு நின்றுருங்க அப்படின்னு. லீ அவர்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவ்வளோ நாள் இதுதான் நம்முடைய குடும்பம், இதுதான் நம்முடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு மனுஷன், பிரசிடென்ட் ஆஃப் ஃபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எந்த இடத்துக்கு போனாலும் லீ அவர்களுடைய அந்த கருத்து இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்தார். கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் இருக்குது, பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் த பிளேஸ் பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான். ஏன் வாரிசு படத்தில் கூட ஒரு டயலாக் வந்துச்சு பாருங்க, சேர் முக்கியம் இல்லடா தம்பி, அந்த சேரில் யார் வந்து உட்கார்றாங்களோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி லீ அவர்கள் இந்த ஃபோர்டு நிறுவனத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். அண்ணாமலை படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அந்த படத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை நம்ம கேட்டிருப்போம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த பாட்டு. அதே மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, ஃபோர்டுக்காகவே இவ்வளோ உழைச்சி நம்மளை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, இனி எங்கே போய் வேலை தேடுறது அப்படின்னு சொல்லும்போது இவர் மனசில் இருந்த ஒரே ஒரு நிறுவனம் கிரைஸ்லர் அப்படிங்கிற நிறுவனம் தான். இந்த கிரைஸ்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் இந்த பிளேமோத் அப்படிங்கிற ஒரு கார்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய தாய் அதை உருவாக்குன நிறுவனம் தான் இந்த கிரைஸ்லர் இல்லாட்டி கிரைஸ்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த நிறுவனம் இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் வேலைக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு இந்த மனுஷன். கிரைஸ்லரனுடைய எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் வராங்க, என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவே இல்லை. சார் இந்த நிறுவனம் இப்போ திவால் ஆகிட்டு இருக்கு. 10வது அமெரிக்காவில் அன்றைக்கி உள்ள 10 நிறுவனங்கள், பவர்ஃபுல்லான 10 நிறுவனங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற இந்த நிறுவனமும் மிக முக்கியமான நிறுவனம். ஸோ இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க இது திவால் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சம்பளம் இங்கே பெருசு கிடையாது, எனக்கு $1 போதும், மாதத்துக்கு $1 வச்சு சம்பளம் தாங்க. ஆனால் ஏன் இது ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது இல்லாமல் என் மனசில் சில பல கார்க்கு டிசைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை நம்ம இங்கே செய்யலாம், அதுக்கான உத்தரவு உங்ககிட்ட இருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் கேட்குறார். மனுஷன் புதிய மனுஷனா, சிவாஜி நம்ம இங்கே தாண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு வேலை கிடச்சிருச்சு, இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. 1978 இப்படி ஒரு வேலை அவருக்கு கிடைக்குது. 1978 கிடைச்ச வேலையில் அவர் என்ன தெரியுமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, அவர் மைண்டில் இருந்த சில பல விஷயங்களை இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திடம் சொல்கிறார். ஸோ இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு சில பல வாகனங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் உற்பத்தி பண்ணும்போது இந்த டிசைன் சரி வருமா சார், இந்த ஃபேமிலி வெஹிக்கிள்ஸ் சொல்கிறீங்களே ஒரு வேன் மாதிரி இருக்குது, இதெல்லாம் சரி வருமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லீ அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் நீ நம்புறீங்களா இல்லையா, ஏன்னா எனக்கு சில வேலைகள் இருக்குது,
சில மனிதர்கள் என்னை அப்புறப்படுத்திட்டாங்க, நான் அவங்க முன்னாடி வாழ்க்கையில் ஜெயிச்சு காண்பிக்கணும், நான் தோற்று 54 வயசில் ஒதுங்கிட்டேன்னா என் வாழ்க்கைக்கு இது நாள் வரையிலும் எந்த அர்த்தமுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி உழைக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் நம்முடைய உழைப்பாகவும் இருக்கணும். எவன் நம்மளை அடித்தாலும், எவன் நம்மளை ஏமாத்திருந்தாலும், எவன் நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும், எந்த உறவுகள் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்காமல் இல்லை நம்ம தோல்வி அடையும் போது சிரித்தாலும் அவங்க முன்னாடி கெத்தாக வாழ்ந்து காணிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். இந்த லீ அவர்கள் உழைக்கிறார். மிகப்பெரிய அளவில் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுது. எங்கள் டவுனில் இருந்தது எல்லாமே அப்படியே அப்பப்பா வருது. அதாவது பெருசாக லாபம், அந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற நிறுவனம் லாபத்தை ஈட்டுகிறது. ஒரு கடன் கிடைக்குது அமெரிக்காவிடம் இருந்து, ஒரு 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன். இந்த லீ அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கடனாலாம் கிடைக்குது. கடன் கிடைச்சோடனே மறுபடியும் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் நிறைய கார் விற்று போகுது. சொல்லப்போனால் 6 வருடங்கள் அந்த கடனை அடைப்பதற்கு இன்னும் 6 வருடங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டாங்க. அப்படி அடைச்சது மட்டுமா, இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற நிறுவனம் அடுத்ததாக மிக முக்கியமாக இருந்த இன்னொரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குறாங்க. அதாவது இந்த ஜீப்னு சொல்லிங்கிற வண்டியெல்லாம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜீப் நிறுவனத்தை 1987 இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற நிறுவனம் விலைக்கு வாங்குகிறது. 2014 ஃபியட் நிறுவனம் கிரைஸ்லர் நிறுவனத்தை வாங்கியது. அன்னையிலேருந்து இந்த ஃபியட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஃபியட் கிரைஸ்லர் ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியட் கிரைஸ்லர் ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிறது தான், இல்லாட்டி FCA அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ஃபியட் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் ஃபேப்ரிகா இட்டாலினா ஆட்டோமொபைல் டோரினோ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய லாபம் எல்லாமே வரும்போது ஃபோர்டு நிறுவனத்தினுடைய மதிப்பு வீழத் தொடங்குது. இரண்டாவது ஃபோர்டு செஞ்ச ஒரே ஒரு தவறு, அவர் அனுப்பியது ஒரு நபரை இல்லை, ஒரு சாம்ராஜ்யத்தை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்கள் வேல்யூவும் சில நபர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சில நிறுவனங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள், இல்லை உங்களை மதிக்காத உறவுகள், இல்லை உங்களை மதிக்காத நட்புகள், இவங்களுக்கு உங்கள் மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நாளைக்கு அதை நம்ம புரிய வைக்கணும். அப்படி புரிய வைத்தார் இந்த லீ அவர்கள். ஸோ லீ ஐயாக்கோக்கா அப்படிங்கிறவர் 1992 இந்த கிரைஸ்லர் அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து ரிசைன் பண்ணுறார். அப்படி ரிசைன் பண்ணும்போது 3 முக்கியமான நிறுவனங்களை எடுத்து பார்க்குறாங்க. அந்த 3 முக்கியமான நிறுவனங்களில் கிரைஸ்லர் அப்படிங்கிற நிறுவனமும் இருந்தது. ஜெனரல் மோட்டார்ஸ், அதன் பிறகு கிரைஸ்லர், அதன் பிறகு தான் ஃபோர்டு அப்படிங்கிற நிறுவனம் வந்தது. ஒரே ஒரு மனிதர் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் லீ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி இதுவரையிலும் யாருமே சாதித்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சேல்ஸ்மேனாக இருந்தவர். அப்பா பணக்காரர், அப்பாவுக்கு அப்பா பணக்காரர் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி பரம்பரையிலேருந்து வந்தவர் கிடையாது. இவங்க அப்பா எந்த விதமான எஜுகேஷனும் இல்லாமல் சாதாரண ஒரு ஹோட்டல் வேலையை செஞ்சுட்டு இருந்தவர். ஆனால் அப்படிப்பட்டவருடைய மகனாக இருந்த இந்த லீ அவர்கள் தன்னுடைய உழைப்பால் 54வது வயதில் ஏற்பட்ட துக்கத்தால், ஏமாற்றத்தால், அந்த ஒரு பிரச்சனையால் அவர் என்ன செய்கிறார், அவரையே செதுக்க ஆரம்பிக்கிறார். அப்படி செதுக்கிய ஒரு மனிதனுடைய வரலாறு இன்றைக்கும் பேசப்படுது. இன்றைக்கும் இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சாதிக்க போகிறீங்க? உங்களுக்கு 54 வயசில் ஏமாற்றம் வரலையே, உங்களுக்கு வயது என்னவா இருக்கும்? இந்த வயதில் தானே ஏமாற்றம் வந்திருக்கு. அவரால் 54வது வயதிலேயே சாதிக்க முடிந்தது அப்படின்னா உங்களால் இந்த வயதிலிருந்தே சாதிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளை யார் வேண்டான்னு சொன்னாங்க, நம்மளை யார் வெறுத்தாங்க, நம்மளை பார்த்து யார் சிரித்தாங்க, நம்ம துக்கப்படும் போது யார் சந்தோஷப்பட்டாங்க, இவங்களுடைய முகம் எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து போகட்டும். அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? வாழ்ந்து காண்பிப்பது, செம்மையாக வாழ்ந்து காண்பிப்பது. அது நீங்கள் உங்களால் செய்ய முடியும், நம்புங்க. அதன் பிறகு அப்பப்போ ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, லீ அவர்களே 54 வயசில் விழுந்தவர் எந்திரிச்சு வந்துட்டார், நம்மளால் முடியாதா அப்படிங்கிற ஒற்றை கேள்வியை கேட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. உண்மையிலே உங்களுக்கு இது பூஸ்டாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இதே மாதிரி திண்டாட்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கும் அனுப்புங்களேன், அவங்களும் சாதிப்பாங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.